காங்கிரஸ் கட்சி இது மாதிரி ஒரு இழுபறியான நிலையிலேயே வேட்பாளர் பட்டியல் வெளியிடுகிறது என்பதாக ஒரு விமர்சனம் இருக்கு. இதுக்கும் உண்டு. அதே போல இன்னொரு தேசிய கட்சி இங்கே இருக்கிறவங்களுக்கும் அதே நிலைமை தான். இப்போ பாஜகவிலையும் ஒரு உட்கட்சி ரீதியிலான ஒரு போட்டி வருதுன்னா அந்த கட்சி காங்கிரஸுக்கு இணையாக வளர்ந்துருச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த மண்ணில் எந்தவித தீய சக்திகள் உள்ளே நுழைய முடியாது. திட்டம் கொடுக்கல மதுவிலக்கு தொடர்பாக காங்கிரஸ் கட்சி கூடிய அளவுக்கு அவர்கள் குறைக்கவில்லை. எந்த அடிப்படையில் நீங்கள் தனியாக வாக்குறுதி கொடுக்குறீங்க, அந்த வாக்குறுதி உங்களால் எப்படி நிறைவேற்ற நலன் என்று வரும்போது அது பொதுவான நலன். ஆனால் ராகுல் காந்தியோ கார்கேவோ தமிழ்நாட்டுக்கு இன்னும் வரலையே. அது கொஞ்சம் ஒரு தொய்வை ஏற்படுத்தும். ஒரு மாநிலத்துக்கு தேர்தல் வந்துவிட்டால் அவர்கள் அதுக்கு முன்னாடியே ஒரு 10 தடவை வந்துட்டு நாங்கள் நல்லவங்க நல்லவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. முதலமைச்சர் 5000 ரூபாய் நிதி அளிச்சிருக்காங்க. ஒரு விதிமுறைக்கு மீறிய செயல்பாடு. அதற்கும் இதற்கும் எந்தவித சம்பந்தம் இல்லை. அது தேர்தலுக்காக செய்யுது, இது மக்கள் நலனுக்காக செய்யுது. அவங்க விழிப்புணர்வு உள்ள இளைஞர்களாக இருக்கிறாங்களா அல்லது அரசியல் ரீதியாக பார்க்காம நடிகராக மட்டும்தான் பார்க்குறாங்க? கேள்வி களம். வணக்கம் நேயர்களே. இன்றைய கேள்விக்களம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு தகவல்களை வழங்குவதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் ஆராய்ச்சி பிரிவு தலைவர் டாக்டர் மாணிக்கவாசகம் அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ பரபரப்பான தேர்தல் சூழல் கடைசியாக வேட்பாளர் பட்டியலை காங்கிரஸ் கட்சி அறிவித்திருக்கிறது. வழக்கமாகவே காங்கிரஸ் கட்சி இது மாதிரி ஒரு இழுபறியான நிலையிலேயே வேட்பாளர் பட்டியல் வெளியிடுகிறது என்பதாக ஒரு விமர்சனம் இருக்கிறது. உண்மையிலேயே என்ன காரணம்? ஏன் இந்த மாதிரி தாமதமாகுது? வேட்பாளர் பட்டியல் தாமதம் என்று நம்ம பார்க்கும்போது, வெளியிலேருந்து பார்க்கும்போது தாமதமாக தெரிகின்றது. தேசிய கட்சிகளுக்கு எப்போதுமே ஒரு சிக்கல் இருக்கும். ஏன்னா எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தொகுதிகள் என்னென்னு நமக்கு எண்ணிக்கை தெரியும். அந்த எண்ணிக்கையில் நிறைய தேசிய நெஞ்சங்கள் காங்கிரஸை சார்ந்தவர்கள் அவங்க அந்த போட்டியாளர்களாக இருக்கும்பொழுது அதற்கு கொடுக்கப்பட்ட வேட்பு மனுக்கள், அதாவது எங்களுக்கு வேண்டும் என்ற வேட்பு மனுக்களை செய்கின்ற பொழுது அதை பரிசீலித்து செய்கின்ற அந்த தாக்கத்தினுடைய நேரம்தான் இது. எங்களுக்கும் உண்டு. அதே போல் இன்னொரு தேசிய கட்சி இங்கே இருக்கிறவங்களுக்கும் அதே நிலைமை தான். ஆகவே தான் இது ஆனால் சரியான நேரத்தில் நாங்கள் வெளியிட்டு விட்டோம். இப்போ காங்கிரஸ் கட்சி ஒரு தேசிய அளவில் மிகப்பெரிய கட்சி, அதனால் தமிழகத்தில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுடைய பட்டியல் வெளியிடுவதில் தாமதம் ஏற்படுதுன்னு சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் கடந்த தேர்தல் காலத்திலலாம் ஒரு மிகப்பெரிய விமர்சனம் முன்வைக்கப்படும். என்னென்னா பாஜக நோட்டாக்கு கீழே ஓட்டு வாங்கக்கூடிய கட்சி, பாஜகவில் போட்டியிடுறதுக்கு வேட்பாளர்களே இல்லை என்பது போலெல்லாம் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. ஆனால் பாஜகவும் இந்த முறை கடைசி நேரத்தில் தான் வேட்பாளர் பட்டியல் வெளியிட்டிருக்கு. அதாவது நீங்கள் பட்டியல் வெளியிடுறதுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்பாக வெளியிட்டிருக்காங்க. அப்போ இப்போ பாஜகவிலையும் ஒரு உட்கட்சி ரீதியிலான ஒரு போட்டி வருதுன்னா அந்த கட்சி காங்கிரஸுக்கு இணையாக வளர்ந்துருச்சு அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை, அதாவது உட்கட்சி எங்களுடைய வழிமுறைகள் என்பது வேறு, பாஜகவுடைய வழிமுறைகள் என்பது வேறு. ஒரு வேட்பாளர் தாமதமாக வருவதனால் அந்த கட்சி வளர்ந்து விட்டது என்று நம்ம எந்த இடத்துலையும் அது தொகுதியில் போட்டியிடுறதுக்கு போட்டி அதிகரிச்சிச்சு. இல்லை, வேட்பாளர் நிறைய பேர் இருக்கிறாங்க. இயல்பாகவே அதிமுகவோட கூட்டணி வேறு அமைச்சிட்டாங்க. ஒரு வலுவான ஒரு வெற்றி கிடைக்கும்னு அவங்க நம்புறாங்கல்ல, அதுக்கான தகுதி பாஜக வந்துட்டுதான் நினைக்கிறீங்களா? இல்லை, அரசியல் ரீதியாக எந்த கட்சியும் தேர்தலில் போட்டியிடும் போது நாங்கள் வெற்றி பெறுவோம் என்ற ஒரு அனுகூலத்தின் மூலமாக தான் இருப்போம். அது மாதிரி அவங்க ஒரு அனுகூலமாக நாங்கள் வெற்றி பெறுவோம் என்பதற்காக அவங்க அதிமுகவோட சேர்ந்தனால் நமக்கு கட்சி பலம் பெற்றிருக்குது என்ற ஒரு அனுகூலம், அவ்வளோதானே தவிர இதனால் அவங்களுக்கு வேட்பாளர் பட்டியலில் தாமதமாகனால் அவங்க போட்டி இருக்கின்றது, அதனால் ஏற்பட்டிருக்கின்றது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர்கள் அந்த அளவுக்கும் வளரவும் இல்லை. தமிழகம் என்பது பெருந்தலைவர் காமராஜர், பெரியார் போன்ற தலைவர்களால் ஊறப்பட்ட ஒரு மண். இந்த மண்ணில் எந்தவித தீய சக்திகள் உள்ளே நுழைய முடியாது. ஆகவே எப்பொழுதுமே பாஜகவுடைய வளர்ச்சி என்பது ஒரு தடைப்பட்ட வளர்ச்சி தான். ஆனால் கடந்த 2024ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் தனித்து போட்டியிடும் போதே கிட்டத்தட்ட 12 விழுக்காடுக்கு அதிகமாக வாக்கு வங்கியை அவங்க வச்சிருந்தா சொல்கிறாங்க. இப்போ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்கா காங்கிரஸ் கட்சியே கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் தான் முன் வச்சாங்க. இல்லை, இது பியூராக ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட். எப்படின்னா நம்ம மொத்த வாக்கு பெற்றது எத்தனை தொகுதிகளில் நம்ம போட்டிட்டோம் அப்படின்னும் பொழுது அதே நாங்கள் அதிகமாக தொகுதிகளை நாங்கள் போட்டிட்டு இருந்தால் எங்களோட வாக்கு சதவீதம் அதை விட அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த 2024 தேர்தலில் அவர்கள் அதிகமான தொகுதிகளை போட்டியிட்டதனால் அந்த வாக்கு விகிதாச்சாரம் என்பது இருந்திருக்கலாம், அவர்கள் கூறுவது போல இருக்கலாம். இது ஸ்டாட்டிஸ்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ நாங்கள் இதே 90 சீட்டில் நாங்கள் இந்த தடவை நிற்கிறோம்னு வச்சுக்கோங்க, எங்களோட வாக்கு விகிதாச்சாரம் வித்தியாசமாக இருக்கும். அதுதான் அதோடைய. அதனால் கட்சி வளர்ந்து விட்டது என்பது அவர்களால் ஏதோ ஒரு தொகுதியில் 2 தொகுதியில் இருக்கலாம், அவருடைய ஆளுமையுடைய சக்தியை பொறுத்து, அது வேட்பாளரை பொறுத்து அங்கே அதிகமாக பெற்றிருக்கலாம். ஆனால் வளர்ச்சி என்பது அதனுடைய கணக்கின் விகிதாச்சார
அடிப்படையில் நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. இப்போ வந்து தேர்தலை ஒட்டி வந்து பல்வேறு குழுக்கள் வந்து நியமிக்கப்பட்டன. தேர்தலில் வந்து நீங்கள் வந்து மக்களுடைய கோரிக்கைகள் என்னவா இருக்குது ஆ. என்பது போல வந்து தேர்தல் அறிக்கையை தயாரிப்பதற்கெல்லாம் குழு அமைக்கப்பட்டது. அந்த குழு நீங்கள் கூட உறுப்பினராக இருக்கிறீங்க. இதில் முக்கியமாக வந்து என்ன மாதிரியான வாக்குறுதிகளை காங்கிரஸ் கட்சி கொடுக்கிறது? இல்லை, வாக்குறுதிகள் என்பதை விட காங்கிரஸ் கட்சியின் கொடுக்கிறது என்பதை விட மக்களிடம் நாங்கள் கலந்து ஆலோசித்து இப்போ அதாவது கமிட்டியுடைய அதாவது இந்த தேர்தல் அறிக்கையுடைய தலைவராக சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் தலைமையில் கூடிய பொழுது மக்களிடம் சென்று அவர்களுடைய கருத்தை உள்வாங்கி கொண்டு அந்த கருத்திலிருந்து அவர்களுக்கான நம்ம என்ன செய்ய முடியும் என்பதை அலசி ஆராய்ந்து அதை தான் நாங்கள் வாக்குறுதியாக ஒரு போஸ்ட் கார்டு சைஸில் தான் நாங்கள் கொடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு அதாவது போஸ்ட் கார்டு செய்கிறது மக்களுக்கு மக்களுக்கு சென்றடைவதற்காக அந்த போஸ்ட் கார்ட்ஸில் நாங்கள் வந்து கியூஆர் கோட் போனலாம் கொடுக்க போகிறோம். அதை ஸ்கேன் பண்ணால் அதோட எல்லா டீட்டெயிலும் இருக்கும். அது ஒரு முக்கியமான ஒரு 5 இதை நாங்கள் அதை வெளிக்கொண்டு அது மக்களிடம் சென்றடைய வேண்டும் என்பதற்காக அதில் பெண்களுடைய முன்னேற்றம், அதே போல் இளைஞர்களுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி அவர்களுடைய முன்னேற்றம், அந்த மாதிரி வாழ்வாதாரத்தை உயர்த்திக்கின்ற ஒரு தேர்தல் அறிக்கையாக. மதுவிலக்கு இருக்குது. அதில் மதுவிலக்கு என்பது அதிலும் சார்ந்து இருக்கின்றது. அதை எவ்வாறு கொண்டு ஏன்னா அது எங்களுடைய காங்கிரஸ் கட்சியுடைய கொள்கை அது. ஆனால் கடந்த 5 ஆண்டுகளில் வந்து திமுக அரசுக்கு வந்து போதுமான அழுத்தம் கொடுக்கல மதுவிலக்கு தொடர்பாக காங்கிரஸ் கட்சி அப்படின்னு குற்றச்சாட்டு இருக்கு. அதாவது அவங்களே திமுகவே என்ன பண்ணாங்கன்னா நாங்கள் வந்து படிப்படியாக குறைவோம் என்பதை அவர்கள் முயற்சி எடுத்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் வந்து அதை வந்து சட்டமன்றத்திலேயும் எங்களுடைய படிப்படியாக குறைச்சாங்க. நீங்கள் நம்புறீங்களா? குறைச்சிருக்கா சட்டமன்ற அதாவது அவர்கள் கூறிய அளவுக்கு அவர்கள் குறைக்கவில்லை, ஆனால் குறைக்கப்பட்டிருக்கின்றது. அதுதான் உண்மை. அதில் சட்டமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதை வலுவாக சட்டமன்றத்திலே எடுத்து உரைத்தார்கள் என்பதும் அதனுடைய பங்கு இருக்கின்றது என்பதை இங்கே வலியுறுத்துகிறேன். இப்போ நீங்கள் சொன்னீங்க, இப்போ தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவெல்லாம் கூட்டியிருக்கோம், அதில் வந்து முக்கியமான சாராம்சங்களை எல்லாம் நாங்கள் வந்து அலசி ஆராய்ஞ்சிக்கோன்னு சொன்னீங்க. அதுக்கான வாய்ப்பு காங்கிரஸ் கட்சிக்கு எங்கே இருக்குது? ஏன்னா வந்து ஆட்சி செய்ய போகிறது திமுக, கூட்டணி ஆட்சிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஆட்சியில் பங்குலாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் எந்த அடிப்படையில் வந்து நீங்கள் தனியாக வாக்குறுதி கொடுக்குறீங்க? அந்த வாக்குறுதியை உங்களால் எப்படி வந்து நிறைவேற்ற முடியும்? இது அதாவது எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த தமிழ்நாட்டுக்குள் உள்ள மக்களுக்கான நலன்களை பூர்த்தி செய்வதற்காக போராட வேண்டும். அதுதான் எல்லாருடைய தொகுதி. அதே போல தான் இந்த வாக்குறுதிகள் எங்களுடைய கூட்டணி ஆட்சியன்ற திமுக அமர்கின்ற பொழுது அதில் எங்களுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்காக அத்தனை முயற்சிகளும் எடுத்து அதை செயல்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய திட்டம். இந்த குறைந்தபட்ச செயல் திட்டம் ஏதாவது கையெழுத்தாவதா? அதாவது போறீங்களா? இல்லை, அந்த மாதிரி குறைந்தபட்ச செயல் திட்டம் என்பது உருவாகலை. 2 பேருக்கும் தனித்தனி கட்சிகளுக்கு உண்டு. ஆனால் அதாவது நலன் என்று வரும்பொழுது அது பொதுவான நலனாக இருக்கும். அதை நாங்கள் வந்து கண்டிப்பாக எங்களுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் 5 ஆண்டுகள் அடுத்து வருகின்ற 5 ஆண்டுகளில் அதை நிறைவேற்றுவதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் சட்டமன்றத்திலும் சரி அல்லது வெளியிலே சட்டமன்றத்திற்கு வெளியிலும் அதற்கான முயற்சிகள் எடுக்கப்படும். அதற்கான தொடர்ந்து குரல்கள் கொடுப்போம் என்பதுதான் உறுதியானது. அதில் வந்து 28 இடங்களை வந்து பெற்றிருக்கிறீங்க. அந்த 28 இடங்கள் வந்து போதுமானதாக இல்லை என்கின்ற கருத்து வந்து காங்கிரஸ் கட்சி தரப்பில் பல தலைவர்கள் மத்தியில் இருக்குது. கூட்டணி வந்து மாற்றி அமைக்க வேண்டும், குறிப்பாக வந்து தமிழக வெற்றி கழகத்தோட போகணும் என்பது போலலாம் வந்து போர்க்கொடி தூக்கப்பட்டது. இப்போ எப்படி இருக்கு அந்த போர்க்கொடி தூக்கப்பட்ட அந்த நிகழ்வு? மாறிடுச்சா? இல்லை அடிப்படை தொண்டர்கள் வந்து சந்தோஷமாக தான் இருக்காங்களா? இல்லை கூட்டணி கட்சிகளுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணுவாங்களா? அல்லது காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணுவாங்களா? எப்படி இருக்குது மனநிலை எப்படி இருக்குது? அதாவது கட்சி என்பதால் சிந்தனைகள் வந்து பலவாக இருக்கும். இப்படி சென்றால் நன்றாக இருக்கும், இது மாதிரி நம்மளுடைய கட்சியினுடைய வளர்ச்சி இருக்கும் என்று ஒருத்தர். ஏன்னா காங்கிரஸ் என்பது ஜனநாயக கருத்து. ஆனால் அதையெல்லாம் தாண்டி தலைமை ஒரு முடிவெடுத்து விட்டால் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற அத்தனை தொண்டர்களும் சரி, செயல்வர்களும் சரி, தலைவர்களும் சரி அதை பின்பற்றுவோம். ஆகவே அதாவது அந்த சிறு சிறு சலசலப்புகள் இருந்ததுன்னெல்லாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கடந்த 1 மாத காலமாக உங்களுக்கு அதிக சலசலப்பு இப்போ அதெல்லாம் குறைஞ்சிருக்கும். சமீபத்தில் கூட வந்து மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் வந்து தன்னுடைய குழு பொறுப்பை வந்து ஒரு ராஜினாமா பண்ணார். அது கூட ஒரு சர்ச்சையாச்சு. இன்னமும் அந்த சலசலப்பு குறைகள் தானே பார்க்க முடியும். இல்லை, அது அவர் இண்டிவிஜுவலாக அவருடைய சில காரணங்களுக்காக எடுத்தாரே தவிர அதுக்கும் கூட்டணிக்கும் எந்த அதை மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார். தலைவர் கார்கே அவர்கள் எடுத்த முடிவிற்கு நாங்கள் அனைவரும் கட்டுப்பட்டோம், அதை சிறமேற்கொண்டு அதை நாங்கள் செய்யணும் என்று தான் அவருடைய அறிக்கையில் கொடுத்துருப்பார். அதனால் அதுக்கும் அதாவது அவர் அந்த தேர்தலுடைய மேலாண்மை குழு தலைவராக அவர் ராஜினாமா செய்வதற்கும்
கூட்டணி தொடர்பான விஷயம் எந்தவித சம்மந்தமும் இல்லை. அது வேறு, இது வேறு. ம். அதில் எந்த ஒரு சிக்கல்களுமோ அல்லது அதனால் ஏற்படுகின்ற ப்ராப்ளம் அது ஊடகத்தினர் உள்ள ஒரு பரபரப்பை உருவாக்க வேண்டும் என்பதற்கு அவர் எது கூறினாலும் அதை விளம்பரப்படுத்த இருக்கின்றார்கள். அவ்வளவுதானே இப்ப தவிர மாநில மற்றபடி இல்லை. தலைமை மேல ஏதாவது விமர்சனம் இருக்கிறதா? ஏன்னா வந்து ஒரு பக்கம் ஜோதிமணி எம்பி அவர்கள் வந்து புதுக்கோட்டை தூக்குறாங்க என்பது போல செய்திகள் வருகிறது. அதுக்கேற்றபோல செல்வப்பிரதி அவர்கள் வந்து நான் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு வந்து என்னுடைய பதவியை ராஜினாமா செய்து விடுவேன். முழு மூச்சாக வந்து தொகுதி வேலையை பார்க்க போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. ம். இப்போ இது வெளிப்படையாக பார்க்கும்போது வந்து உட்கட்சியில் நிறைய பிரச்சனை இருக்கிற போல மக்களுக்கு தோன்றுகிறது. அப்படியே தான் இருக்கிறதா? இல்லை, உட்கட்சி பிரச்சனை, அதாவது உட்கட்சி பிரச்சனையை விட நாம் என்ன சொல்லணும்னா, சிலருக்கு நெருடல்கள் ஏற்படும். அந்த நெருடல்கள் வெளிப்பாடாக இருக்கலாமே தவிர, தலைமை மீதோ அல்லது தலைவராக இருக்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருக்கின்ற செல்வப்பெருந்தகை மீதோ குற்றச்சாட்டு என்பது கிடையாது. அவர் ஸ்ரீபெரும்புத்தூரிலே தாம் மிக தெளிவான ஒரு விளக்கத்தை கூறியிருக்கின்றார். இத்தனை ஆண்டு காலம் நான் சிறப்பாக செயல்பட்டிருக்கின்றேன். தமிழகத்தின் பிள்ளையாக இருந்தேன். இனி நான் ஸ்ரீபெரும்புத்தூரின் பிள்ளையாகவே தொடர்ந்து பயணிக்க விரும்புகிறேன். அதனால் தமிழகத்தின் பிள்ளையாக வேறு ஒரு தலைவர் அதை எடுத்துக்கொள்வார் தான் சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு பத்திரிகையாளர் கேட்கும்போது, அப்போ உங்களுக்கு அழுத்தம் இருக்கிறதா அப்படின்னு கேட்கும்போது மிக தெளிவான பதில் சொல்றேன். இன்னும் 5 ஆண்டுகளுக்கு நான் தலைவராக இருக்க வேண்டும் என்றால் நான் தொடருவேன். அதில் எந்த அழுத்தமும் கிடையாதுன்ற மிக தெளிவான சிந்தனையோடு தான் கூறியிருப்பார். ம். அந்த சில நெருடல்கள் வந்து வெளிப்பாடுகள் அப்படி இருக்குமே தவிர, மற்றபடி இதனால் கூட்டணிக்கோ அல்லது கூட்டணி சார்ந்த மக்களுக்கோ இல்லை கூட்டணி வேட்பாளர்களுக்கோ அல்லது எங்களுடைய வேட்பாளர்களோ எந்தவித மாற்று கருத்தும் இல்லை என்பதுதான் ம். நிதர்சனமான உண்மை. இப்போ தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுச்சு. இன்னும் சில நாட்கள் தான் இருக்குது தேர்தலுக்கு. ம். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரதமர் மோடி வந்து பலமுறை வந்து தமிழ்நாட்டுக்கு படையெடுத்துட்டாரு. ஆனால் ராகுல் காந்தியோ கார்கே அவர்களோ வந்து தமிழ்நாட்டுக்கு இன்னும் வரலையே. அது வந்து கொஞ்சம் ஒரு தொய்வை ஏற்படுத்துமா? மோடி, பாஜக, அமித்ஷா இவங்கெல்லாம் பார்த்தாங்கன்னா, ஒரு மாநிலத்துக்கு தேர்தல் வந்துவிட்டால் அவர்கள் அதுக்கு முன்னாடியே ஒரு 10 தடவை வந்துட்டு நாங்கள் நல்லவங்க, நல்லவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ம். யார் அப்படி சொல்லுவாங்கன்னா, தங்களுடைய தவறை மறைப்பதற்காக பலமுறை அங்கு வந்து சென்று நாங்கள் நல்லவங்கன்னு சொல்றதுக்காக ஒரு உத்தியை அவர்கள் கையாளுகிறார்கள். ஆனால் அதே சமயம் தலைவர் ராகுல் காந்தியோ அல்லது பிரியங்கா காந்தியோ தலைவர் கார்கே அவர்களோ உறுதியாக இந்த தேர்தல் சமயத்திலே பிரச்சாரம் மேற்கொள்வார்கள். கூட்டணி தலைவர்களோடு இருப்பார்கள். முதல்வர் ஸ்டாலின் அவர்களோடு பிரச்சாரம் உறுதியாக நடைபெறும். அதில் எந்த ஒரு தொய்வும் கிடையாது. வேட்பாளர் பட்டியல் அறிவித்தாகிவிட்டது. நாமினேஷன் முடிஞ்சோடனே அதோடைய பிரச்சாரத்துக்கு வருவாங்க. உறுதியாக இவர்கள் காட்டக்கூடிய முனைப்பு வந்து காங்கிரஸ் கட்சி தலைமை காட்டுகிறதான கேள்வி. இல்லை, உறுதியாக காமிங்க. அதாவது ஒவ்வொரு மாநிலத்தின் தேர்தல் வெற்றியும் இந்தியா கூட்டணிக்கு வந்து மிக மிக முக்கியமானது. அப்படி இருக்கும் பொழுது தலைமை அதை பற்றி சிந்திக்காமல் இருக்காது. ஒருவேளை அது திமுக நம்மளுக்கு ரொம்ப பலமா இருக்கு அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் அலட்சியம் காட்டப்படுதா? அதாவது இந்திய அளவில் கூட்டணிக்கு தலைமை ஏற்பது காங்கிரஸ். ம். தமிழகத்தில் கூட்டணி இருப்பது திமுக, திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை இருக்கின்றது அந்த இந்திய கூட்டணிக்கு. இதிலே எங்களுடைய ஆப்ஜெக்டிவ் அண்ட் பாலிசி இருக்குது. என்னென்னா, எப்பொழுதுமே வந்து மாநிலத்திற்கு அவங்க வந்து ஒரு நல்ல அவங்களுக்கான சுயமாக ஒரு ஆட்சி செய்ய வேண்டும் என்றால் காங்கிரஸ் வேண்டும். அதே போல தான் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு மாநில கட்சிக்குள்ள இங்கே மாநில கட்சிகள் திமுக வலுவாக இருக்கின்றது. அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அதே சமயம் ஒரு தேர்தலின் முகமாக தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் பிரியங்கா காந்தி, கார்கே அவர்களெல்லாம் வந்து சென்றால் அதோடைய மாரல் பூஸ்டப் என்றது பன்மடங்காக இருக்கும். அதில் எந்த சந்தேகம் இல்லை. அதனால் கண்டிப்பாக அவர்களுடைய பிரச்சாரத்துக்கு வருவார்கள். எந்த தொய்வும் ஏற்படவில்லை. இந்த தேர்தலுடைய நெருக்கத்தில் இந்த வேட்பாளர் அதெல்லாம் கொஞ்சம் தாமதமானதனால் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு பிம்பம் ஏற்படுமே தவிர மற்றபடி அதை பற்றி ஒரு அண்டர்கிரவுண்டில் ஒன்றும் கிடையாது. இப்போ தமிழ்நாட்டில் வந்து 4 முனை போட்டி, 5 முனை போட்டி அப்படிலாம் சொல்கிறாங்க. உங்களுடைய பார்வையில் வந்து எத்தனை முனை போட்டி இருக்கிறது? இல்லை, கண்டிப்பாக அது மும்முனை போட்டி தான். அதில் என்னுடைய பார்வையில் அது மும்முனை போட்டியாக தான் இருக்கின்றது. மும்முனை போட்டி என்பது 2 கட்சிகளுக்கு தான் பிரதானமாக, 2 கூட்டணிக்கு. ஒன்று வந்து திமுக தலைமையிலான கூட்டணி, இன்னொன்று அதிமுக தலைமையிலான கூட்டணி தான் பிரதான மோதல்கள். அடுத்ததாக 3வதாக புதிதாக கட்சி தொடங்கிய தாவேக, அந்த கட்சியினுடைய தாக்கம் கண்டிப்பாக எல்லா தொகுதியிலும் இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. தாக்கம் இருக்கும்னா உங்களுடைய திமுக கூட்டணியுடைய வெற்றி வாய்ப்பை வந்து அது பாதிக்குமா? அது தாக்கம் இருக்கும்னா வெற்றி வாய்ப்பு பாதிக்கும் பாதிக்காது என்பதை வந்து ஒரு ரிசர்வேஷன்லாம் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். என்னென்னா,
நீங்கள் வந்து வந்திருக்கின்ற அத்தனை அறிக்கைகளும் அவர்கள் போகின்ற படம் அது ஒரு பிம்பம் ஏற்பட்டிருக்கின்றது. ஒரு இளந்தலைவர், ஒரு நடிகர் என்ற ஒரு கதாநாயகன் அப்படின்ற ஒரு உருவத்தில் வரும்பொழுது இளைஞர்களினுடைய சில பிரிவுகள் அவர்களுக்கு சார்ந்ததாக இருக்கின்றது. அதனால் எந்த கட்சிக்கு வந்து அது வந்து தாக்கம் இருக்க போகின்றது யாராலையும் கணிக்க முடியாது. இது தேர்தலின் முடிவுகளை பொறுத்து தான் அந்த பிம்பம் இருக்குமே தவிர இப்போதே அதை கணித்து கூறும் அளவுக்கு இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. கரூர்ல வந்து 41 பேர் வந்து உயிரிழந்த பிறகும் கூட இளைஞர்களுடைய கூட்டம் வந்து குறைஞ்சதாவே தெரியல. அந்த காட்சிகளை வந்து பார்க்கும்பொழுது. விஜய் அவர்கள் போகக்கூடிய இடங்கள் எல்லாம் வந்து இளைஞர்கள் போட்டி போட்டுக்கொண்டு அவரை பார்க்க போறாங்க. அவருடைய கார் மேலலாம் ஏறிலாம் வந்து தவழ்ந்து போறாங்க. புதுச்சேரியிலலாம் பார்க்க முடியுது. ஆமா. அதுக்கப்புறம் கூட ஒருத்தர் பின்னாடி போய் இடிஞ்சு அந்த ஒரு பையன் இறந்தே போயிட்டாரு அவரு. ஆமா. கரூருக்கு ஆமா. பிறகு ஆமா. ஒரு உயிரிழப்பு நடந்தது. அதுக்கு பிறகு பல விபத்துகள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருந்தும் கூட அந்த இளைஞர்களுக்கு வந்து விஜய் மீதாம இருக்கக்கூடிய அந்த தீராத ஒரு பற்றுதல் வந்து குறையவே இல்ல. அப்படிங்கிறத பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? அது வந்து அவங்க விழிப்புணர்வு உள்ள இளைஞர்களாக இருக்கிறாங்களா? அல்லது அரசியல் ரீதியாக பார்க்காம வெறும் நடிகரா மட்டும் தான் பார்க்குறாங்களா? இல்ல இது உறுதியாக அரசியல் ரீதியான பார்வை கிடையாது. உறுதியாக அரசியல் ரீதி நீங்கள் அரசியல் ரீதியான பார்வை என்பது மற்ற கட்சிகளுடைய தலைவர்களுக்கும் இவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். அது வந்து ஒரு சினிமா துறையிலேருந்து திரைத்துறையிலேருந்து ஒரு கதாநாயகனை பார்த்து நேரடியாக பார்க்க வேண்டும் என்ற ஒரு உத்வேகம் தான் அது. ஏன்னா அதில் வந்து நீங்கள் பார்க்கலாம் அதனுடைய நடவடிக்கைகள் நடைமுறைகள் எல்லாம் பார்த்தா எல்லாத்தையும் உடைச்சிட்டு அவர் போய் பார்க்கணும். அந்த ஒரு சென்ஸ் தானே தவிர அரசியல் ரீதியான ஒரு ஈர்ப்பு கிடையாது. அது ஒரு திரைத்துறையான ஈர்ப்பு மட்டும்தான். இந்த ஈர்ப்பு வந்து அடுத்த தேர்தலில் குறைஞ்சிரும் இல்லையா? உறுதியாக குறையும். எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அவரோட அந்த ஈர்ப்பு வந்து அதோடைய இம்பாக்ட் தெரியும். இப்பவே குறைஞ்சிரும். 23ஆம் தேதிக்கு பிறகு பிறகு அந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்த உடனே தெரியும். ஏன்னா அவங்களுடைய எதிர்பார்ப்பு அந்த அவங்களை சுற்றிருக்க ரசிகர்கள் என்ற கூட்டம் வந்து மிக பிரம்மாண்டமாக எதிர்பார்க்கின்றார்கள். அந்த பிரம்மாண்டம் அவர்களுக்கு வராது என்பதுதான் உண்மை. இளைஞர்கள் விஜய் பக்கம் வந்து அதிகமாக போறாங்க. இளைஞர்களை கவர்வதற்கு பாரம்பரியமான காங்கிரஸ் கட்சி தவறிவிட்டதா? அந்த அளவுக்கு இளைஞர்களுடைய சப்போர்ட் வந்து காங்கிரஸ் கட்சி கிடைக்காம போறது என்ன காரணம்? நீங்க வசீகரமான தலைவர்கள் வந்து உருவாகலையா காங்கிரஸ் கட்சி? நீங்க எங்க வேட்பாளர் பட்டியலில் பார்த்தீங்கன்னா இளைஞர் காங்கிரஸை சார்ந்த கிட்டத்தட்ட 3 பேர் வந்து அங்கே கொடுத்துருக்கோம். அப்புறம் வந்து இருக்கிற ஒரு 4 கேண்டிடேட் வந்து எல்லாமே 45 வயசுக்குள்ள. ஸோ இளைஞர்களை எங்கே நாங்கள் விட்டு விட்டோம்? வேட்பாளராக போட்டிக்கிறதுக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்குறீங்க, அது வேற. மற்ற இது பொதுவாக இருக்கக்கூடிய இளைஞர்கள், பொதுவான இளைஞர்களை கவருவதற்கு அல்ல கட்சியில் இழுப்பதற்கு காங்கிரஸ் கட்சிக்கு வந்து வாக்களிப்பதற்கான சூழலை உருவாக்குவதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? அதாவது ஒரு 60 ஆண்டு காலமாக நாங்கள் ஆட்சியில் அமரவில்லை தமிழ்நாடை பொறுத்தவரை. அப்பொழுது வந்து இளைஞர்களிடம் ஒரு பெரிய ஒரு கேப் இருக்குது. அதில் எந்த மட்டும் மாற்றம் இளைஞர்களுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் உள்ள கேப். ஏன்னா வரலாற்று சிந்தனை உள்ள பார்வை மாறி இருக்கின்றது. அதை நாங்கள் தாக்கமாக மாற்ற வேண்டும் என்பதற்கான முயற்சி தான் வேட்பாளர் பட்டியலில். அதே போல் இளைஞர்களுக்கான வாய்ப்புகள் மாரி அந்த அந்த பெண்களுக்கு கொடுத்த அந்த இதில் ஒருத்தவங்க வந்து நேஷ்னல் செக்ரட்டரியாக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இளைஞர்களை உருவாக்குகின்ற ஒரு கட்சியாக தான் எப்பொழுதும் இருக்கும். அதனுடைய தாக்கம் இருக்கும். இப்போ நீங்கள் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவில் இடம்பெற்று பல முக்கியமான அம்சங்கள் இடம்பெற்றிருப்பதாக சொல்கிறீங்க. பெண்களை மையப்படுத்தி நல திட்டங்கள் இருக்குன்னு சொல்கிறீங்க. திமுக அரசும் பெண்களை மையப்படுத்தி பல்வேறு தரப்பட்ட சாதனை திட்டங்களை வழங்கியிருப்பதாக சொல்லுது. இந்த தேர்தலில் திமுக அரசுடைய அந்த சாதனை வந்து எதிரொலிக்குமா? உறுதியாக. ஏன்னா அவங்களுடைய லாஸ்ட் தேர்தல் அறிக்கையில் அவங்க என்ன பெண்களுக்காக எக்ஸ்க்ளூசிவ் உமன் கேட்கும்போது சொல்கிறேன், என்ன சொன்னாங்களோ அதை செஞ்சுருக்கிறாங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு நேரடியாக அவர்களுக்கு கைகளுக்கும் கிடைத்திருக்கின்றது. அப்படின்ற போது பெண்களுக்கு இவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் அவர்கள் நிறைவேற்றுவார்கள் என்ற எண்ணம் பெண்களிடம் இருக்கின்றது இந்த தமிழ்நாட்டினுடைய பெண்களுக்கு. அதனால் அதில் கண்டிப்பாக அதோடைய தாக்கம் இந்த தேர்தலில் இருக்கும். ஏன்னா இப்போ பீகார் தேர்தல் வரும்பொழுது நிதிஷ்குமார் அரசு வந்து 10,000 ரூபாய் வந்து வழங்குவதற்கு ஒன்றிய அரசு துணை செய்தது. அதனால தான் வந்து அவங்க வெற்றி பெற்றாங்க என்பது போன்ற வந்து குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. அது வந்து நடத்தை விதி மீறல் அப்படிலாம் சொன்னாங்க. தேர்தல் நடத்தை விதி மீறல்லாம். இப்போ தமிழகத்தில் கூட வந்து என்னென்னா திடீர்னு வந்து தேர்தல் அறிவிப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பாக முதலமைச்சர் அவர்கள் 5,000 ரூபாய் வந்து நிதி அளிச்சிருக்காரு. இப்போ இதுவும் ஒரு விதிமுறைக்கு மீறிய செயல் தானே? இல்லை, நீங்கள் தேர்தல் விதிமுறை மீறிய செயலாக இல்லாவிட்டாலும் கூட ஒரு மரபு சார்ந்து அல்லது நேரடியாக மக்களை வந்து கவர்வதற்கு ஒரு குறுக்கு வழியை கையாளுகிறது என்பது போல் விமர்சனத்துக்கு வழிவகுக்காதா?
இல்ல அத வந்து நீங்க குறுக்கு வழின்ற சொல்றத நான் வந்து கடுமையாக அத வந்து எதிர்க்கிறேன். என்னன்னு சொல்ல பீகார்ல என்ன நடந்ததுன்னா, 1 வாரம் அதாவது தேர்தல் அறிவிக்கிறதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி அனைத்து மகளிருக்கும் 10,000 அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆ. அப்புறம் கரெக்ட்டா 1 வாரத்துக்கு முன்னாடி எல்லா பேங்க்குக்கும் போகும்ன்னு சொன்னாங்க. சரிங்களா? ஆனால் தமிழகத்தில் என்ன நடந்தது என்றால், மிக தெளிவாக தமிழக முதல்வர் அவர்கள் இந்த திட்டத்தை தேர்தல் சமயத்தில் உங்களுக்கு கிடைக்காமல் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அந்த மாதிரி ஒரு நிலை ஏற்படக்கூடாது என்பதற்காக, இத நான் சேர்த்து உங்களுக்கு பணமாக செலுத்துகிறேன் என்பது ஏற்கனவே உறுதி செய்யப்பட்ட தொகையை மட்டும் தான் குடுத்திருக்கின்றார். இல்ல 2000 எக்ஸ்ட்ரா வேற குடுத்துருக்காரு. இல்ல கோடைக்கால அதாவது அது சிறப்பு நிதி. கோடைக்கால சிறப்பு நிதி வந்து கோடைக்கால சிறப்பு நிதி எலக்ஷன் முடியிற வரைக்கும் அந்த கேப் வரும் உங்களுக்கு. இல்ல நீங்க அப்ப வந்து அவங்க ஜூன்ல தான் கேட்குறாங்க உங்களுக்கு வந்து வரும். இந்த 5 வருஷத்துல வந்து இந்த வாட்டி தான் கோடைக்காலம் வருதா? இல்ல கடந்த 4 வருஷத்துல கோடைக்காலம் வரவே இல்லையான்லாம் கேட்குறாங்க இல்ல. எதிர்க்கட்சிக்காரங்க. அதாவது அந்த கேள்விகளுக்கு அவங்க அவங்க வந்து எப்போதுமே எந்த ஒரு நல்ல செயலை செய்தாலும் குற்றச்சாட்டுவதற்கு வந்து அ தயாராக இருப்பது தான் எதிர்க்கட்சிகள். ம். பீகாருக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், அது உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம். எலக்ஷன் தேர்தலுக்காகவே உருவாக்கப்பட்ட திட்டம். இத 4 வருஷமா நடத்திட்டு இருக்காங்களா? இது தேர்தலுக்காக உருவாக்கப்பட்ட திட்டமே கிடையாது. அதனால மிக தெளிவாக அவர்களுக்கு கிடைக்க வேண்டியதை கிடைக்க வேண்டும் என்பதற்காக உறுதி செய்து அதை ம். குடுத்திருக்கின்றாரே தவிர, பீகாரில் அவர்கள் குடுத்தது மிக தெளிவாக தேர்தல் நிதியாக நேரடியாக அதாவது எங்க மன்மோகன் சிங் அவர்கள் இந்த மானிட்டைசேஷன் அப்ப லூட்டட் த ஆர்கனைசேஷன் லூட்ன்றப்ப அதே மாரி ஒரு ஒரு புலமாக பீகாரில் செய்தது. ம். அதற்கும் இதற்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை. அது தேர்தலுக்காக செய்தது. இது மக்கள் நலனுக்காக செய்தது. இப்போ வந்து காங்கிரஸ் கட்சியில இருந்த ஜி.கே. வாசன் அவர்கள் வந்து இப்ப போய் தாமரை சின்னத்தில போட்டி போடுறாரு. அந்த நிலைய பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? அதாவது அ அவருடைய தந்தைக்கு செய்கின்ற துரோகம். ம். அவருடைய தந்தைக்கு செய்துகின்றோம். அ பெ மூப்பனார் அவர்கள் அந்த தமிழ் மாநில காங்கிரஸை உருவாக்கி அதை வெற்றி பெற்ற பிறகு அவர் நேரடியாக சென்றது அன்னை சோனியா காந்தி அம்மையாரை சந்தித்து அவருடைய 40 சட்டமன்ற உறுப்பினர்களும் அதேபோல 20 பாராளுமன்ற உறுப்பினர்களும் அங்கே தான் சேர்ந்தார். நேரா பார்லிமென்ட் கூட செல்லல. அதுபோல ஒரு திறந்த தேசியவாதி, சிறந்த காங்கிரஸ்காரர்களுக்கு இப்ப எதிர்க்கூட்டல் இருக்கக்கூடிய அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த வலுவ வந்து எப்படி மதிப்பீடு செய்றீங்க? அவருக்கான அந்த அதிமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகள் வந்து ஒன்றிணைஞ்சிருக்கிறாங்க. அந்த கூட்டணிக்கான வலு எந்த அளவுக்கு இருக்குது? அவங்க எவ்வளவு சீட்டு வெற்றி பெறுவாங்க? அப்படிங்கிற மாதிரியான ஒரு மதிப்பீடு என்ன? அதாவது கூட்டணி நீங்க வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு அ அதிமுக, பாஜக, அதே மாரி பாமக, அன்புமணியுடைய பிரிவு அந்த மாரி நம்ம சேர்ந்திருக்காங்க. நீங்க இந்த தேர்தல் என்பது வந்து எதை மையப்படுத்தியதுன்னா, ஒரு சித்தாந்தத்தை மையப்படுத்தது. நாங்கள் நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கும், அனைவருக்கான முன்னேற்றத்திற்கு நோக்கி நாங்க செல்றோம். அந்த கூட்டணியினர் ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் மட்டும் முன்னேறினால் போதும் என்ற ஒரு சித்தாந்தத்தை ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை கொண்ட ஒரு கூட்டணி. ம். இங்கே கூட்டணின்ற கணக்கு 2 சித்தாந்தத்துக்கான போர். அந்த சித்தாந்தத்தில் அனைவருக்குமான முன்னேற்றம் மட்டுமே வெற்றி பெறும். ம். அதனால இந்த கூட்டணி பலம், இந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் ரிப்போர்ட்டு நாங்க வந்து அவ்வளோ ஓட்டு வாங்கணுன்றதெல்லாம் ஒரு காலமும் தமிழகத்தில் எடுபடாது. ம். அதுக்கு தான் ஏற்கனவே சொன்னேன், இது பெருந்தலைவர் காமராஜரின் மண், பெரியார் பிறந்த மண் அப்படின்றதுக்கான காரணமும் நான் என்னுடைய இந்த துவக்கத்திலேயே நான் கூறினதுக்கான காரணமும். இப்ப நேற்றைக்கு புதுச்சேரிக்கு வந்த காங்கிரஸ் தேசிய தலைவர் கார்கே அவர்கள் வந்து காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைத்தால் மத்தியில ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக வந்தால் புதுச்சேரிக்கு வந்து மாநில அந்தஸ்து கொடுப்போம்னு உறுதியளிச்சிருக்காரு. ஆனா காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்த போதெல்லாம் அந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுச்சு. அதுக்கான வாய்ப்பை வந்து உருவாக்கல. இப்போ திடீர்னு வந்து தேர்தலுக்காக சொல்றாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனங்கள் வந்து முன்வைக்கப்படுது. இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதாவது அ நம்ம தமிழ்நாட்டில வந்து கடந்த இந்த ஆட்சியிலும், கடந்த ஆட்சியிலும் புதிய மாவட்டங்கள் உருவானது. ஏன் உருவாக்குறாங்க? ம். அதாவது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேப்பபிலிட்டி அதுக்கு மாநில அந்தஸ்து கொடுக்காம தான் யூனியன் டெரிட்டரியா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருந்தது. இப்போ அந்த காரணம் வந்து ஓரளவுக்கு அந்த மாநிலத்துக்கான அந்தஸ்தை தகுதி பெற்றிருக்கின்றது என்ற ஒரு நிலை வந்ததுனால தான் தலைவர் கார்கே அவர்கள் இந்த வாக்குறுதியை குடுக்கின்றார்கள். காங்கிரஸ் ம். ஆட்சிக்கு வந்தால் உறுதியாக அது செயல் திட்டம் நடக்கப்பெறும் என்று. அதாவது ம். அப்ப இருந்த கால சூழ்நிலையில் அதை வந்து ஒரு யூனியன் டெரிட்டரியாக இருந்தது. இப்போது அதுக்கு மாநில அந்தஸ்து தரலாம் என்ற ஒரு தான். இது தேர்தல் வாக்குறுதி என்பதை விட அந்த மக்களின் நெடுநாளைய கோரிக்கை. ஆனா அந்த கோரிக்கைகள் இதற்கு முன்னாடி இருந்தது நீங்க கூறியது போல. ஆனால் அதுக்கான தகுதி அதுக்கு அடைந்ததா என்பதுதான் அங்கே தகுதிகள் இந்த கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக அதுக்கான தகுதிகள் உருவாக்கி ஏன்னா, அது அப்ப ஆட்சி செய்ததெல்லாம் எங்களுடைய காங்கிரஸ் ஆட்சி. அதுக்கான தகுதிகளை உருவாக்கியது. ஆகவே தான் தலைவர் கார்கே அவர்கள் மிக தெளிவான அந்த வாக்குறுதியை குடுத்திருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு தகவல் சொன்னீங்க. வசந்தோட சார்பில் நன்றி சார். மிக்க நன்றி. அனைவருக்கும்